ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் அக்டோபர் 28 நவம்பர் 3 வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை பலனை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம வார பலனும் செவ்வாய்க்கிழமை டு திங்கட்கிழமை வச்சுருக்கோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வாரம் கிரக நிலைகள் ரிஷப ராசியில் ஒன்றும் இல்லைனாலும் கூட கடகராசியில் குரு இருக்கார், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் செவ்வாய் புதன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் இருக்காங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவரோட புதன் இருக்கிறது சுமாரான பலன். பொதுவாகவே இந்த 8ஆம் இடம்ங்கிறது ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் இந்த வாரம் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா பெருசாக இல்லை. அதனால் இந்த வாரம் பெரிய லெவலில் எந்த முயற்சிகளும் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தவர்களையே ட்ராவல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமை, நிதானம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருமே உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, கவனம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே பிரமாதமாக இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. சொந்த பிஸ்னஸும் பிரமாதமாக இந்த வாரம் பெருசாக ஒன்றும் கெயின் இல்லை. அது இல்லாமல் இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த வாரத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும், எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு இருக்குது. யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மருந்து, மாத்திரைகளுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன்லேருந்து ஏதோ ஒரு விதத்தில் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் அதற்கு தகுந்த பணப்புழக்கம் கையில் இருக்குது. இந்த வாரம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க இந்த வாரம் வருவாங்க. இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான உறவுகளாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது மட்டும் இல்லை, இடம் மாறணும், வீடு மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாலையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரோட செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. ஸோ உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வெற்றி என்பது இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நடக்கும். உங்களுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் அத்தனை பேரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல லாபம், வருமானம் ஏனிங் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மேரிட் லைஃப் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் சம்மந்தமாக டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை வளர்ப்பதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் முருகனையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதும். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லா விதமான யூக வணிகங்களும் அடைக்க வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் உண்டு. நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களை அறியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பம் இருக்கும். உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல வலி, வேதனை என்பது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு சனி பார்க்கறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒரு பக்கம் நீங்கள் நோயிலிருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தோற்றம் இருந்தால் கூட சனி 6ஆம் இடத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது, பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் ஹைக்கு எதிர்பார்க்குறீங்க, ஆர் ப்ரொமோஷன், ஆர் இன்க்ரிமெண்ட், ஆர் இன்சென்டிவ், ஏதோ ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு கிடைப்பதற்கு. ஸோ அது மட்டும் இல்லை, வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் அப்பா விழுந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், செகண்டாக எதை பண்ணணும் அப்படின்னு
டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் மூவ் ஆகுங்க. உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குன்னா இந்த வாரம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கும். சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் ராகுவோட. அப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட திரும்பவும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ராகு தொடர்பு கொள்வது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்டில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. நிறையா லேர்ன் பண்ணுவீங்க. நிறையா உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதை பயன்படுத்திக்கிங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் யாரோடையாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா டைரெக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் இருந்தாலும் மறுபடியும் பயணம் தொடரும். அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான சுச்சுவேஷன், இது ரெண்டுமே இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு இருக்குது. பட் வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உங்களுக்கு வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பவர் கூட்டணுமோ உடம்புல கூட்டுங்க. ரொம்ப முக்கியம். உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய எஜுகேஷன்லேயும் கவனம் தேவை. இந்த வாரம் சனி பகவானையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஃபினான்சியலாக ஏதாவது உங்களுக்கு போராட்டங்கள் இருக்குன்னா கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இருக்குது. இந்த வாரம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, அதே குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை காப்பாற்றப்படும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. புதுசாக நான் தொழில் முனைவோராக வரணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு, அவருமே குருவோட இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில்
நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸையோ அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஏதாவது ஹைக்கு வேலையில் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. அது இந்த வாரம் உண்டு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களா நல்லது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பெரிய லெவலில் ட்ரேடிங்கோ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ கொஞ்சம் நார்மல். கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு 12 இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் 12 லாஸ். ஸோ உங்களுக்கு வசதி இருக்குது, பொருளாதார சூழ்நிலை இருக்குது, எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லாதவங்க யாராவது மனைவிக்கு இந்த வாரம் நிறைய செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா எனி ரிலேஷன் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சாலும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். யாருக்குமே பணம் கடன் கொடுக்கல, ஒரு இடைக்கு நிலவை யோசித்து செய்யுங்க. யாருக்காவது சூரிட்டி போடணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், அடக்கி வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சமயத்தில் சுமாராக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறது. யாரெல்லாம் ஜாபை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வெளியே விட்டு தூக்கிட்டவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லதொரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருங்க. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துறது காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மலாக முதலீடு பண்ணுங்கள். அதுவே நல்ல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாரமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் சிவபெருமானையும் மகாலட்சுமி நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அது இல்லாமல் உங்களுடைய 5ஆம் அதிபதி குருவும் 9ஆம் இடத்துல இருக்கார். இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா, கை கொடுமான்னா பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அதோட உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாவெல்லாம் நன்மையை எதிர்பார்த்து காத்துறவங்க பொறுமை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா ஏதோ ஒரு விதத்தில் இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எந்த தொழில் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்லதொரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உருவாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன்,
எதில் வேணாலும் இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா சனி உங்களுக்கு 5ல் இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேலையை விடுவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கோ இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா உண்டு. வேலையின் காரணமாக லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் எதாத்தனையும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பெருசாக ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இதே நிலமை தான். இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இந்த வாரம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருக்குது, அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, அதனால் பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உண்டு. எனக்கு முன்னோருடைய சொத்தே இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் இருக்குது. இது எதுவுமே இல்லைங்கிறவங்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத தன வரவு. குறிப்பாக எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பண்ண வரல, டிவிடெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா உண்டு. வேலையில் யாரெல்லாம் ஹைக்கு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதாலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. வழக்கு இருந்தாலும் வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அம்மாவுடைய ஹெல்த்து, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டுலேயுமே நீங்கள் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே கவனம். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இருக்குது. பெரிய லெவலில் மகிழ்ச்சி என்பது இல்லை. லைஃப்பில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அடக்கி வாசிங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புதன் நல்ல இடத்துல இந்த வாரம் இருக்கார். அதனால் யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கிடைக்கும். வெளியில் ஆல்ரெடி நான் இருக்கிறவங்களுக்கும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, யாரெல்லாம் பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உள்ள லாங் ஜேர்னி போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக ரிசர்வ் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பிஸ்னஸில் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேரிட் லைஃபுமே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும்.
நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டினுடைய பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது அத்தனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் அது மட்டுமல்ல அவருடைய சகோதரர் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 6ல் இருக்கார். அப்படி இருக்கிறது எப்பயுமே 6ஆம் இடம் இஸ் வெற்றி சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஆக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ப்ரொஃபஷனலில் இருக்கேன் ஜாப்பில் இருக்கேன் கரியர் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுங்க. உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்த இருக்குது உங்களுக்கு. அதிலே 6ஆம் இடத்துல குரு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே 6ல் குரு உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது வேறு இருக்கார். அவர் சுக்கிரன் சாரத்தில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கையில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும். ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மையும் உண்டு பிரச்சனையும் உண்டு. ரெண்டுமே இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய ஹெல்த்து கவனம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட சில சமயங்களில் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இதுவும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வாரம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வருமானங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் இருக்குது. குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் தள்ளி போனவங்களுக்கு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்களுடைய ஜாபில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. பட் வேலை நல்லா இருக்கான்னா இந்த வாரம் இல்லை. அதனால் யாரெல்லாம் பர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி டெம்பரவரி சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இதில் லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது அத்தனையும் இந்த வாரம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. மேரிட்டல் லைஃப் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண
நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான இறையருள் கலந்துருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஹெல்த்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 தடவை சொல்லியாச்சு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும், எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியுடைய வழிபாடும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.